தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/6/2025 புதன்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:05 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு ராசியில பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி குணமாக இருக்க மாட்டாங்க. சிலருக்கு சில உணவுகள் பிடிக்கும், சிலருக்கு உணவு பிடிக்காது, சிலர் பழகிறதுல வித்தியாசமாக இருக்கும். ஆகையினால எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட குணம்ங்கிறது அந்த காலத்திலேயே இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் உங்களோட நண்பர்களோட பழகிற போது நீ என்ன ராசி அப்படின்னு கேட்டால் அவங்க மேச ராசின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு இப்படித்தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆக அந்த உறவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மோட கூட இருக்கவங்க ராசி என்ன ராசின்னு தெரிஞ்சால் அவங்களுடைய குணத்தை பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து வைத்து கொண்டால் பழகுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகளை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, மேஷத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மேலான தைரியமும் பெற்றிருப்பார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். என்ன காரணம்? ராசிநாதன் செவ்வாய் தைரியக்காரகன். அதனால தைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலாம்பாங்களாம். அப்படிப்பட்ட துணிவாக உள்ளவர்களை நம்ம கூட நண்பர்களாக வச்சிருந்தா நமக்கும் எந்த எதிர்ப்புகளை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த துணிவு மிக்கவர்கள் இருக்கிற போது நம்ம துணிவாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் அவர்கள் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள். ஆகையினாலே மேஷத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மேலான தைரியமும் பெற்றிருப்பார். நேசிக்கும் மாந்தர்களின் கவலை தீர நிலையான யோசனைகள் சொல்லுவார்கள். கவலைக்குன்னு போய் கேட்ட அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. இப்படி நீங்க போனா இந்த ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசத்தின் பற்றுடனே எந்த நாளும் தெய்வத்தின் பற்றினையும் வளர்த்துக் கொள்வார். தேசப்பற்றும் அவர்களுக்கு இருக்கும், தெய்வப்பற்றும் அவர்களிடம் இருக்குமா. காசினியில் மிக எளிதில் கோபம் கொள்வார். ஆனா நெருங்கி பழகிற போது திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சாலோ சொன்னாலோ திடீர்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை சமாளிக்க முடியாது. கண்டிப்பும் இவர்க்குண்டு. தட்டி கொடுத்தும் பேசுவார்கள். அதே நேரம் அவர்கள் கண்டிக்கக்கூடிய குணமும் உண்டு. கருணை மிக்கார். பாசத்தை பொழிவதிலே நிகரில்லாராம் பலருக்கும் தொண்டு செய்யும் குணத்தை பெற்றார் அப்படின்னு அந்த பாடல். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி குணம்னு முற்காலத்தில் எழுதியிருக்காங்க. அதை இப்போ கவிதை வடிவத்தில் நான் தயார் பண்ணிக்கிட்டு வர்றேன். பொதுவாக நம்ம கவிதையை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மனதில் பதியும். அந்த காலத்தில் அதனாலதான் எல்லா காவியங்களும் கவிதையிலேயே இருந்துச்சு. அதனுடைய எதுகை மோனையோடு இருந்தால் அப்படியே நமக்கு மனதில் பதிந்துடும். எவ்வளவு நாளானாலும் நம்ம மறக்காது. ஆகையினாலே தான் இந்த கவித்துவமாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக மேசராசியில் பிறந்தவர்களுடைய குணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, மேசத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மேலான தைரியமும் பெற்றிருப்பாருங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது மேசத்தில் பிறந்தால் அவர்களுடைய பழக்கம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்ற வல்லதாக இருக்கும் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கின்ற நாள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கேதுவோடு கூடியிருக்கின்றார். நல்ல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில குறுக்கீடுகள் வரலாம். குழந்தைகளாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் என்ன இருந்தாலும் ராசியிலேயே சுக்கிரன், தனாதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பதனாலே தனவரவு வந்து கொண்டே இருக்கும். என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். 3லே சூரியன், புதன், வியாழன் 3 கிரகங்கள் இருக்கின்றன. 3க்கு அதிபதி 3ல் இருந்தாலும் கூட அவரோடு கூட விரையாதிபதியும் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு பெரும் விரயங்கள் ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு விரயம் ஏற்படலாம். அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். நினைத்தது உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. 2லே புதன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். பாக்கிகள் வசூலாக்கி பரவசப்படுத்தலாம். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகளும் மேலோங்குகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆயத்த யோகம் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் உதவிகளும் எளிதில் கிடைக்கும். சகோதர வழியில் கூட இனிய செய்திகள் உங்களுக்கு வரலாம். மாமன் மைத்தின் வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் வரும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அந்த எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்க குரு உங்களுக்கு வழிகாட்டுவார். குரு ராசியிலேயே இருக்கின்றார். இன்று கிழமை புதன். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதனும் புதன். எனவே இன்றைக்கு நீங்கள் பெருமாள், அனுமன் வழிபாடு, இலக்குமி வழிபாட்டை மேற்கொண்டால் பெருமைகள் உங்களுக்கு சேரும். நீங்கள் நினைத்தது நடக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:20 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பின்னால் சந்திராஷ்டமம் முடிகிறது. எனவே மாலை 4:20 வரை மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சிக்கல்கள் தீர வேண்டுமானால் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். அக்கறை செலுத்தாத காரியங்களில் எல்லாம் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். திடீர் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அன்பு நண்பர்களின் ஆதரவு குறையும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள். இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. குறிப்பாக இன்று கிழமை புதன் என்பதனாலே அருகில் இருக்கும் விஷ்ணு ஆலயம் சென்று அங்குள்ள அனுமனை நீங்கள் வழிபட்டால் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் அனுமன் வழிபாட்டுக்கு உண்டு. எனவே அப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்மையிலேயே கண்டகச்சனி வேறு. அதுக்கு பிறகு 4:20க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. இல்லை என்றால் மாலை நேரத்தில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். செய்தொழில் மந்தமாக இருக்கும். புதிய பங்குதாரர்களை சேர்க்கலாமா என்று நினைப்பீர்கள். பழைய பங்குதாரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது. இடம்பூமியாலும் சிக்கல்கள் வரலாம். எதிலும் தாமதங்களும் தடைகளும் வந்து அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். எனவே ஏதேனும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் காலையிலேயே நீங்கள் முக்கியஸ்தர்களை சந்தித்து அதற்கு முடிவெடுத்து விடுவது நல்லது. மாலை 4:20க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் வரலாம். ராசிநாதன் புதனோடு இணைந்திருக்கின்றார். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வந்த பணம் வருணமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் சுப செலவுகளாக செய்வது நல்லது. வழக்குகள் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய விதத்திலே ஏதாவது ஒரு காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இதுவரை இருந்த சாதாரண பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு பெரிய நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. மாமன் மைத்திரன் வழியில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் மேலோங்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சேமிப்பு உயர வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே செவ்வாய். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் ஒரு லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்றால் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். 5ஆம் இடத்திலே சனி ராகு. பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு வருமானம் வரும். உதிரி வருமானங்கள் வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் அவர்கள் மூலம் உதிரி வருமானங்களும் கிடைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கருத்து வேறுபாடுகள் அகன்று கனதனம் குவியும் நாளாகவே கருதலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. எனவே பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நீங்கள் நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய விஷயம் இப்பொழுது முடிவிலே அது நல்லதாக முடியும். ஆதாயம் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 6லே சுக்கிரன், 7க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே சில வரன்கள் வந்து விட்டு போகலாம். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே கல்யாணத்திற்காக செய்த முயற்சிகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் அதிகம் தென்படும் நாள் இந்த நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள கிழமை புதன் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் அனுமனை வழங்குவது நல்லது. தனுசு
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வையும் இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். எனவே இல்லற வாழ்க்கையில் இனிமை கூடும். உங்களுக்கு பெருமையான காரியங்கள் சிலவும் நடைபெறப் போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அயல்நாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அங்கிருந்து ஒரு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். 5லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். 9ஆம் இடத்திலே செவ்வாய். எனவே பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் மாறும். பொது வாழ்விலே புகழ் கூடும். அது மட்டும் அல்லாமல் பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அஷ்டமத்திலே செவ்வாய். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாகலாம். உறவினர்களும் உங்களுக்கு பகையாக மாறலாம். கேது இருப்பதால் நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். சர்ப்ப சாந்திகளை செய்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் யாரிடனும் வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லக்கூடாது. தெருவில் செல்கின்ற பொழுது கூட செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கும் இந்த நாள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நிதானமாக பணிபுரிய வேண்டும். புதன்கிழமை என்பதனாலே இன்றைக்கு பெருமாள் இலக்குமியை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். இன்று மாலை 4:20 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் 6க்கு அதிபதி வருவதனாலே உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. அரைகுறையாக இந்த பணிகள் மீண்டும் நடைபெறும். தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல வாய்ப்புகள் இன்று வரலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மாலை 4:20க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 2ல் சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை இன்று நிறைவேறும். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் மிக அற்புதமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.